Yes. So, hi, hello, welcome to Red 7. Hi, this is Vimal. ஸோ உங்களுடைய ஆப்டிடியூட் ட்ரைனர் சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கான ஒரு செஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, சிலபஸ் டிகோடிங் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸ் அப்படின்னு இல்லாமல் ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? ஓகே. ஸோ பிஃபோர் தட், ஸோ நம்ம டிலே பண்ணாமல் இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். எஸ். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் சிலபஸ் என்ன படிக்கணுன்ற செக்ஷன் வைஸ் நம்ம தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ, ஸோ ரோட் மேப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நம்மளுடைய Adda 247 எஸ்எஸ்சி பேங்க் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஸோ எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் இல்லை எஸ்எஸ்சியோடைய எக்ஸாம் போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரோட் மேப் அப்படின்னு இருக்கும். அதாவது எஸ்எஸ்சியோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 30 to 35 மினிட்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஒரு மத்திய அரசில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு ஜாப்லாம் இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, நார்கோட்டிக்ஸு, சிபிஐ, போஸ்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேவும் அதில் இருக்குது அப்படின்னா ஸோ அது ஆச்சரியத்துக்கு இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ எனக்கு இந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். எஸ். ஸோ இது ஒரு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் ஓகேங்களா? ஸோ இங்கே சிஜிஎல் மட்டும் இல்லை, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸோ எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான் சரிங்களா? ஸோ இது குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான ஒரு போஸ்ட். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது நீங்கள் எழுதலாம். இல்லை நீங்கள் 12th படிச்சிருக்கீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எழுதலாம். எம்டிஎஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th அப்படின்றது எழுதலாம் சரிங்களாப்பா? சரி, ஓகே. எஸ். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது எனக்கு அப்படின்னா, ஸோ ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே, ஸோ கஸ்டம்ஸு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, எஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடாக அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் சொல்லி கிட்டத்தட்ட ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் மூலிமா தான் என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். எஸ். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 1,51,000 இந்த சேலரியோடைய ஸோ கம்ப்ளீட் பிரேக் டவுன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ போஸ்ட் வைஸ் அந்த ஒரு வீடியோலையும் நான் தெளிவாக எவ்வளோ சேலரி இருக்கும், உங்களுக்கு இன் அண்ட் என்ன டிடக்ஷன் என்ன மாதிரி அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கம்ப்ளீட்லி பார்த்துருந்தோம் சரிங்களா? ஓகே, டன். ஸோ இங்கே போஸ்ட் வைஸ் அப்படின்றது நம்ம சேலரி கொடுத்துருக்கோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ எனி டிகிரி 12th 10th நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு 18ல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, எஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸியான ஒரு சிலபஸ் இருக்கக்கூடியது தான் சரிங்களா? ஓகே, டன். அடுத்து ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது சார் அப்படின்னா, ஸோ ஏஏஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், இதில் இப்போ இந்த போஸ்ட் அப்படின்றது இல்லை, எடுத்துட்டாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய எக்ஸாமினர், ப்ரிவென்டர், நீங்கள் மூவியில் பார்க்கக்கூடிய எல்லா டாப் மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இந்த ஒரு எக்ஸாமுக்கு கீழே தான் வரும் சரிங்களாப்பா? எஸ். ஸோ அசிஸ்டன்ட்டு, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் சொல்லிட்டு இது சிஜிஎல் இருக்கக்கூடிய போஸ்ட். ஸோ சிஹெச்எஸ்எல் லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியானது. ஸோ எம்டிஎஸ்ல மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்றது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு ஒர்க் நேச்சரை பொறுத்த வரைக்கும் இது நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் கொடுத்துருக்கேன். இதே டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றதுக்கும் இருக்கும். ஸோ சிஜிஎல் மட்டும் இல்லை, இது சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரிங்களாப்பா? ஓகே, டன். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசிஸ்டன்ட், ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ட் சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐபி, விஜிலன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க் ஜாப் அப்படின்றது இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸோ இல்லை கஸ்டம்ஸோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபீல்டு ஜாப் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது அப்படின்றது கரெக்டாக இருக்கும், நீங்கள் அதை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஆரம்பித்து கொள்ளுங்கள் சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன். எஸ். ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது 2021 வரைக்கும் ஒரு மாறி இருந்தது, அதுக்கு முன்னாடியில் இருந்து சரியா? அடுத்து 2022ல் இருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாறி இருந்தது. இந்த 2025 அப்படின்றது ஒரு மாதிரி இருக்குது சார். என்ன சார் அப்படின்னா, பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் கொஷின்ஸோடைய டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது ஒரு கொஷினும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அப்படின்றது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பேட்டர்ன். பட் ஆனால் இப்போது இதுதான் வரும்ன்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நம்ம அதையும் டீகோட் பண்ணலாம் சரியா? எஸ். இங்கே வரைக்கும் எக்ஸாம் ஈஸியாக இருந்தது, இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, இப்போ வேற லெவல் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டுத்தையும் டிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எஜிக்யூட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எஸ் ஸோ பாடி தான் என்ன பண்ணுறான், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் இருந்து
அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃப், இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குளறுபடிகள், ஸோ ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் முடிஞ்சு இப்போ எம்டிஎஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிஜிஎல் நானே எழுதுனேன். சிஜிஎல் பற்றின ஒரு அனலிசிஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10-15K போயிருக்க வீடியோ பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ சிஹெச்எஸ்எல் எப்படி இருந்தது சார் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி நான் எதுவும் போடாமல் விட்டுட்டேன், எனக்கு லீவுன்றதுனால. அது ஓகே, ஸோ நல்லா தான் இருந்தது. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து ஸோ டோட்டலாக உடச்சி விட்டுட்டான். பட் ஆனால் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு சிஜிஎலோடைய கட் ஆஃப் அப்படின்றது வந்துச்சு. அப்போ நம்ம மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன் சார். ஸோ டியர் 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 4 செக்ஷன் தான், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ப்ரிலிம்ஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் 25 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கும். எஸ், ஸோ நெகட்டிவ்க்கு 1/2 மார்க். இதே நான் டியர் 2 வரேன் சார் அப்படின்னா எனக்கு செக்ஷன் 1, ஓகேங்களா? ஸோ இது ஆப்டி ரீசனிங்கு, செக்ஷன் 2ல இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நீங்கள் எந்த ஒரு செக்ஷன்னாலும் ஸ்விட்ச் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 hour இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 1 hour போக முடியும். இது இல்லாமல் ஒரு 20 கொஷின்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 and 3 அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட்லேயே 3 கட் ஆஃப் விட்டுருப்போம். அதில் லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஆடிட்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு இந்த ஒரு 2 பேப்பர் இருக்கும். ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு சிலபஸ் அப்படின்றது இதுதான். சரிங்களா? ஓகே. இப்போ இதை நம்ம இன்னும் தெளிவாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ஒரு டாபிக் முடிஞ்சிருக்குமா அப்படியும் கிடையாது. சரியா? ஸோ இந்த ஒரு பேட்சில் உங்களுக்கு 246 ஆன்லைன் கிளாஸ். நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் அப்படின்றது லைவ் கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களாப்பா? நம்மளுடைய ஆப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபேக்கல்ட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்ளீட்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் நீங்கள் பைலிங்குவலி படிச்சு கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 years ஆஃப் வேலிடிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம கோடு Y1029 அப்படின்றத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்சை ஜாயின் பண்ணலாம். இதோட லிங்க் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நான் ஐபி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த ஒரு எஸ்எஸ்சி எழுதலாம். ஸோ எல்லாமே நமக்கு சேம் பேட்டர்ன் தான். சரிங்களா? எஸ், ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ ஃப்ரம் த பேஸ்லேருந்து உங்களுடைய நாலேஜை இன்னமும் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். சரி, ஓகே, டன்பா. எஸ், இது இல்லாமல் புக்கு அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸ்டாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட இந்த ஒரு புக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு 6 புக் கிட் அப்படின்றது இருக்கும். ஸோ கான்செப்ட் தான் கம்ப்ளீட்டாக. சரியா? ஆப்டியில் 2 ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 புக் இருக்கும். இல்லை சார் எனக்கு மேக்ஸுக்கு மட்டும் வேணும்னா இந்த ஒரு வைரல் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புக்குன்றது நம்ம நவநீத் திவாரின்னு சொல்லிட்டு அடால இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000+ கொஷின் வித் சொல்யூஷனோட இது இங்கிலீஷில். சரிங்களாப்பா? இங்கிலீஷ் வெர்ஷன் இது. இந்த ஒரு புக் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி PYQ இருக்கக்கூடிய ஒரு புக்கு. ஸோ இதோடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, டன். இப்போ ஸோ சிலபஸ் நம்ம ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஆப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா எனக்கு அரித்மெட்டிக்கு அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குப்பா. சரியா? அரித்மெட்டிக்கில் நான் ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன சார் அப்படின்னா எப்படி வந்து எனக்கு இதை மட்டும் நம்ம டெப்த்தாக பேசி மற்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்மியாக பேசிக்கலாம். அப்போ எப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ், அப்போ நம்பரை பற்றின ஒரு கிளாசிஃபிகேஷன், நம்பர்ஸ் எப்படி இருக்கும், அதோட டைப் என்னன்றதை படிக்கிறது தான் நம்பர் சிஸ்டம். அண்ட் தென் அந்த நம்பர் சிஸ்டம்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர், அதோடைய மல்டிபிள் என்ன, அதோடைய ஃபேக்டர் வகுத்தி என்னன்றதை படிக்கிறது LCM HCF. அண்ட் அந்த 2 நம்பருடைய ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குல்ல அதை படிக்கிறது தான் இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன். அண்ட் தென் அந்த 2 நம்பருடைய கம்பேரிசனை வச்சு எது பெருசு எத்தனை மடங்குன்னு சொல்கிறது தான் ரேஷியோ. அந்த 2 நம்பருடைய மிடில் வேல்யூக்கு ஆவரேஜ், அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கம்பேர் பண்ணுறதுல அதை சொல்லக்கூடியதான் பர்சன்டேஜ். இது வரைக்கும் எனக்கு ஒரு பேசிக்பா. இந்த ஒரு பேசிக் அப்படின்றது யாரெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு என்ன ரிமைனிங் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றத படிச்சு கொள்ளலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடியது. சரி, இதெல்லாம் பார்ட் பி அப்படின்னு சொல்லலாம். எஸ், புரியுதா? ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு டிஐ அப்படின்றது இருக்கும்போது நம்ம இதை இன்னமும் நிறைய தெளிவாக பேசலாம். ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு டாபிக் தான். சரியா? ஓகே. அண்ட் டிஐ பொறுத்த வரைக்கும் இதான் சிலபஸ். இப்போ நான் அட்வான்ஸ் மேக்ஸ் வரேன் சார் அப்படின்னா இங்கே ஒரு 4 டாபிக் தான். ஆனால் இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா எஸ். ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் ஒரு 12 கேள்வி வருதுன்னா இதுலேயும் 12 கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. பட் இது கம்ப்ளீட்லி கான்செப்ட் ஓரியன்ட். ஆனால் இங்கே இது கம்ப்ளீட்லி ஃபார்முலா. ஸோ அதனால் இது உங்ககிட்ட தான் இருக்குது. பட்
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய சிலபஸை நோட் பண்ணி வச்சு இதை ஃபாலோ பண்ணி நான் நிறைய டெப்த்தாகவே கொடுத்துருக்கேன். ஸோ டைப் வைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம கிளாஸ் எதுவுமே கொண்டு போவோம். சரிங்களா? எஸ். அடுத்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 செக்ஷனாக பிரிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் ஜிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் இது மெயின்ஸில் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக பேசிக்காக இருக்கக்கூடியது தான். ஸோ இதற்கான பிளேலிஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. கிஷோர் சார் பண்ணியிருப்பார். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வரும்போது எனக்கு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. சரியா? எஸ். இந்த ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னா எனக்கு டாப் 300 இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் மந்த்லி வீக்லி மேக்ஸினாவும் படிக்கலாம். டெய்லி குவிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 40லிருந்து 60 டாபிக் தான் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய குரூப்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்லேயே. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் ஸ்டாட்டிக். இது இல்லாமல் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கும் இருக்கும். நான் அதை செக்ரிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னால ஜிஎஸ் பார்ட்டியும் கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் தான் உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு பாட்டு. அதுலேயும் இதோடைய ப்ரிஃபரன்ஸ் தனி, இது தனி. அது இல்லாமல் தான் உங்களுக்கு சயின்ஸ் அப்படின்றதுக்கு போகுது. அண்ட் லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதே நான் வந்து இங்கிலீஷ் வரேன் சார் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் எனக்கு நான் 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். என்ன சார்னா ஃபஸ்ட்டு வெக்காபுலரி பார்ட். ஸோ என்னால் ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக முடியும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஓகேவா? ஓகே. அப்போ இது இருக்கக்கூடியது 5 தான். சினானம், ஆண்டனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங், மிஸ்பெல்டு வேர்டு, அந்த மாதிரியான விஷயம். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்றது மஸ்ட்டு, அதுவும் இந்து பேப்பர். இது இல்லாமல் ரூட் வேர்ட்ஸும் ஸோ ஒரு 120 ரூட் வேர்ட்ஸ் வேணுன்றவங்க படிச்சுக்கொள்ளுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு பிவைக்யூ வெக்காப்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? எஸ். ஸோ கிராமர் பார்ட். அப்போ இங்கே எனக்கு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது என்ன சார் அப்படின்னா நவுனு, ப்ரொனவுனு, வர்பு, அட்வர்பு இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது இல்லாமல் 120 ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப மஸ்ட். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிராமர் பாட்டு கொடுத்துடலாம். ஸோ ரீடிங் காம்பரேஷன் உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் பழக்கம் இருக்குது சார் அப்படின்னாலே நான் கொடுத்துடலாம் கண்டிப்பாக. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்பரேஷன், ஜம்பிள், இது 3 தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே போகிறது இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து இங்கே அகைன் ஜெனரல் அவேர்னஸ் வருதா? ஓ, ஸோ ரீசனிங்கை மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, டன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இல்லை, இதுலேயே இருக்கும். எஸ். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். சரிங்களா? என்ன சார் அப்படின்னா வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல், லாஜிக்கல், கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இப்போ எனக்கு வெர்பல் பொறுத்த வரைக்கும் கோடிங், டிகோடிங்கு, பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன், அந்த மாதிரியான டாபிக்ஸ் அப்படின்றது இருக்க போது. அண்ட் இது ரொம்ப 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 ஈஸி. பட் இப்போ ரீசெண்டாக கேட்கல, மேபி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இந்த 3 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கேலண்டர் இருந்து கொஷின்ஸை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போது திரும்ப 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 எஸ்எஸ்சி ரிப்பீட்ஸ் இட்ஸ் பேட்டர்ன் தான். சரியா? எப்படி படிக்கணுன்றதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் தெளிவாக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினே போடுறேன். சரியா? நான் சொல்கிறத தெளிவாக ஃபாலோ பண்ணி எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன் சார் அப்படின்னா நான் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான்ப்பா விஷயம். இந்த ஒரு சிலபஸை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு கிராக் பண்ணலாம். அப்போ இது தேவை அப்படின்னா இதை ஒரு 6 மாதம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா தெளிவாக. எஸ். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரம் த பேஸ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சு கொள்ளலாம். எஸ். ஸோ இதோடைய லிங்க் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ரயில்வேவுடைய என்டிபிசி இருக்குது. ஸோ யாராவது ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ரயில்வே பேட்ச் அப்படின்றதும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட் அதிகமாக இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது. கரெக்டாக? ஓகே. அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு ஜிடியே ஒரு 25,000 வேக்கண்ட் இருக்குது. ஸோ யாருக்காவது யூனிஃபார்ம் சர்வீஸ் எனக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஐபி, ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. பட் இன்னமும் ஸ்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நெக்ஸ்ட் இயர்க்கான ஐபி ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ நம்மக்கிட்ட கரண்ட் இந்த ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணலாம். எல்லாமே நமக்கு லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. சரியா? எஸ். Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை சார் எனக்கு வந்து இது எல்லாமே நான் அக்சஸ் பண்ண முடியுமா சார்னு ஒரு டவுட் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு பேக்ன்றது மெகா பேக். ஸோ ஆஃபர் டைமில் இது ஒரு 5K சம்திங் தான் இருக்கும். நார்மல் டைமில் இது 7K இருக்கும். சரியா? இப்போ அந்த ஆஃபர் டைமில் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டியோட இந்த ஒரு பேட்ச் அப்படின்றதுக்கும் இதில் கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாஸே பாருங்கள். எல்லா எக்ஸாம்ஸையும் 2 வருஷம், அதாவது அடால இருக்கக்கூடிய அனைத்து பேட்சையும் நீங்கள் 2 வருஷம்
என்ன ஸோ அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதற்கான ஒரு ஒன் டைம் பேக் அப்படின்றதா இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இதையும் நீங்கள் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றி நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த ஒரு சிலபஸ் அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பிவைக்யூலேருந்து அடுத்தடுத்து எப்படிலாம் டீகோட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம மண்டே ஒரு செஷன் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.